புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நபாட்டி வேஃபர் பிஸ்கட்டில் புழுக்கள் இருந்த விவகாரம் தொடர்பாக அதனை விற்பனை செய்த கடை மற்றும் நபாட்டி பிஸ்கட் ஏஜென்சி குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்கலாம். மனோகரன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய நபாட்டி தின்பண்டத்தில் காலாவதி தேதி முடிய 6 மாதங்கள் இருந்த நிலையில் புழுக்கள் இருந்த விவகாரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நபாட்டி பிஸ்கட் ஏஜென்சி குடோனிலும் சோதனை நடத்தி அதனை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள பிசாலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள ஒரு பெட்டிக்கடையில் குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய நபாட்டி என்னும் வேப்பர் வகையை சேர்ந்த பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துள்ளார். அந்த பிஸ்கட்டை பிரித்து பார்த்த பொழுது அதில் புழுக்கள் இருந்ததால் அச்சமடைந்த அவர் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து ஆய்வு செய்ய சொன்னார். இதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் உள்ள அந்த குறிப்பிட்ட நபாட்டி விற்பனை செய்த பெட்டிக்கடையிலும் அதனை மொத்தமாக ஏஜென்ட் எடுத்த ஏஜென்சியிலும் அதிரடி ஆய்வை மேற்கொண்டனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த நபாட்டி பிஸ்கட்டை தடயவியல் ஆய்வுக்காக தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். இது பற்றி நாம் விரிவான செய்தியை பாலிமர் செய்தி தொலைக்காட்சியில் ஏற்கனவே ஒளிபரப்பியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது புதுக்கோட்டை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விரிவாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர்.